இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் எந்தவிதமான வேறுபாடுகளும் இன்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக மிகவும் உறுதியாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான சேவையை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சுகாதாரத்துறையை கட்டி காப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற மருந்து பொருட்கள் தொடர்பான தட்டுப்பாடுகள், அது தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற மனித வளங்கள் ஒழுங்காக முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு முகாமைத்துவங்கள் முறையாக இடம்பெறாத பட்சத்தில் நாளுக்கு நாள் இந்த சுகாதாரத்துறை அதால பாதாளத்தை நோக்கி மிகவும் வீழ்ச்சி அடைந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைதான் உருவாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தோம். தற்பொழுதும் கூட காணப்படுகின்ற பிரச்சினை இந்த அரச வைத்தியசாலைகளில் பல்வேறு தரப்பட்ட மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த மருத்துவர்கள் மாத்திரமன்றி நோயாளிகள் தான் மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இவ்வாறு மருந்து தட்டுப்பாடுகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த வைத்தியர்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனை, இந்த மருந்து பொருட்களை வெளியிடங்களில் வாங்குவதற்காக சிட்டைகளை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக ஒரு விசேட சுற்றறிக்கை கூட சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டது. இது நடைமுறை சாத்தியம் குறைவான மிகவும் அதிக நேரத்தை எடுக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கையாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு மிகவும் சிரமமாக காணப்படுகின்றது. ஒருபுறம் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு காணப்படுகின்றது, மறுபுறம் தட்டுப்பாடான மருந்து பொருட்களை கூட வெளியில் கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகி காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான மருந்து பொருட்கள் தொடர்பான சிக்கல் ஒருபுறம் காணப்பட, மற்றைய புறமாக இந்த வைத்தியர்கள் இந்த மனித வளங்களின் முகாமைத்துவம் முறையாக இடம்பெறாமை காரணமாக பல வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. ஒருபுறம் இந்த நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நாட்டிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளில் இந்த வைத்தியர்களுடைய பற்றாக்குறை தட்டுப்பாடு நிலவி காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் கடந்த ஊடக மாநாடுகள் ஊடாக தெளிவுபடுத்தி இருந்தோம். இந்த வைத்தியர்களின் இடமாற்றும் பொறிமுறைகள் மிகவும் சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது. இதற்கு பிரதான காரணமாக இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற உயர் அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணமாக அமைகின்றது. எனவே முறையான திகதிக்கு இடம்பெற வேண்டிய இடமாற்றும் பட்டியல்கள், வைத்தியர்களின் இடமாற்றங்கள் இடம்பெறாமல் இருக்கின்றது. 50% மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுக்குரிய வைத்தியசாலைகளில் கடமை புரிவதில்லை. இதற்கு காரணம் இந்த இடமாற்றலில் காணப்படுகின்ற சிக்கல்கள். எனவே இவைகள் காலத்துக்கு காலம் முறையாக இடம்பெற்றிருந்தால் இந்த விதமான சிக்கல்கள் தோன்றியிருக்காது. பெருபெரியில் அதாவது தூர இடங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் இந்த வைத்தியர்களின் தட்டுப்பாடு காணப்படாது. ஒருபுறம் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு அதிக வேலை சுமையுடன் காணப்படுகின்றார்கள். 4 வைத்தியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் 2 வைத்தியர்கள் கடமை புரிகின்றார்கள். இதனால் ஒருபுறம் அவர்கள் இந்த வேலை சுமை காரணமாக அவதிப்படுகின்றார்கள். இந்த இடமாற்றும் பொறிமுறை முறையாக இடம்பெறாமல் காணப்படுகின்றது. எனவே இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் முறையாக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட ஊடக மாநாடுகளை நடாத்தி இருக்கின்றோம், பல்வேறு தரப்பட்ட கலந்துரையாடல்களை கூட நடாத்தி இருக்கின்றோம். என்றாலும் எந்த விதமான சாதகமான முடிவும் கிடைக்கப் பெறுவதாக நாங்கள் அறியவில்லை. எனவே இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் அரச சேவை ஆணைக்குழுவின் விதிவிதானங்களுக்கு அமைவாக, தாபன விதிக்கோவைக்கு அமைவாக, அதே போன்று சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கு அமைவாகத்தான் இடம்பெற வேண்டும். எனவே இந்த இடமாற்றங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு இடமாற்றும் சபை சுகாதார அமைச்சில் காணப்படுகின்றது. இது தாபன விதிக்கோவைக்கு அமைய காணப்படுகின்றது. எனவே இந்த இடமாற்றும் சபையின் ஊடாகத்தான் இந்த இடமாற்றங்கள் எந்த விதமான பாரபட்சமுமின்றி நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெற்று வந்தது. என்றாலும் தற்போது ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது. உள்ளக பயிற்சியை முடிவு செய்த மருத்துவர்களுக்கான உள்ளக பயிற்சியை, அதாவது இன்டர்ன்ஷிப்பை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய போஸ்ட் இன்டர்ன் அப்பாயின்மெண்ட், அவர்களுடைய வைத்திய நியமனங்கள் இந்த இடமாற்றும் சபையினூடாக இடம்பெறாமல் தன்னிச்சையாக தான்றோன்றித்தனமாக இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரியினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பட்டியல் பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் நிரம்பிய ஒரு பட்டியலாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் பாரியதளவு வைத்திய பற்றாக்குறைகள் இடம்பெறுவதற்கான நிலைமைகள் உருவாகி இருக்கின்றன. இதன் காரணமாக பெருமளவான வைத்திய பற்றாக்குறைகள் ஏற்படுவதன் காரணமாக வெளி மாவட்டங்கள்
மாவட்டங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கி நிலை காணப்படுகின்றது. அதே போன்றுதான் தர வைத்தியர்களுடைய இடமாற்று பட்டியலில் கூட தன்னிச்சையான முறையில் சுமார் 78 இடமாற்றும் வெற்றிடங்கள் தன்னிச்சையாக நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த 78 வைத்தியசாலைகளில் யார் கடமை புரிய போகின்றார்கள்? அதே போன்று இந்த பிரச்சினை வைத்தியர்களுக்கு மாத்திரமன்றி இவ்வாறு வைத்திய பற்றாக்குறைகள் இந்த வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியசாலைகளை நம்பியிருக்கின்ற நோயாளிகள் தான் இதன் காரணமாக பாதிக்கப்பட போகின்றார்கள். எனவே இதற்கான தீர்வுகள் உடனடியாக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு இடர் பிரதேசங்களில் வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற இடர் பிரதேசங்கள் என்று ஒரு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது. எனவே இந்த பின்தக்கிய வைத்தியசாலைகளில் சேவை பார்ப்பதற்கான ஒரு பட்டியல், வைத்தியர்களின் இடமாற்றும் பட்டியல் காணப்படுகின்றது. இதிலும் பாரியதளவு குளறுபடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. அவர்களுடைய இடமாற்றும் பட்டியல் இன்னும் வெளிவிடாமல் காணப்படுகின்றது. அதே போன்று இடர் வைத்தியசாலைகளாக இனங்காட்டப்பட்ட வைத்தியசாலைகள் சுமார் 134 வைத்தியசாலைகள் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கலான நிலைமையும் உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற பல்வேறு வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு சிக்கல் நிலை இந்த இடமாற்றும் பட்டியல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையுடனே வந்தது. ஒரு வினைத்திறனான சேவைகளை மக்களுக்கு ஆற்ற வேண்டும், ஒரு பாரபட்சமுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் செயலாற்ற வேண்டும் என்ற இந்த வந்த அரசாங்கத்தில் இவ்வாறு இந்த அதிகாரிகள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் காரணமாக இந்த மக்கள், நாட்டு மக்கள் மிகவும் அசௌகரியத்தை முகங்கொடுக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் உருவாக காத்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சரும் சரி, இது தொடர்பாக அரசாங்கமும் கூடிய அளவு கவனம் எடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம். எனவே இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இன்று அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. எனவே இதில் முக்கியமான பல முடிவுகள் எட்டப்பட்டன. இதில் பிரதானமாக 10 கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இவ்வாறு இடமாற்றும் சபையின் அனுமதியின்றி வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய இந்த பட்டியல் உள்ள பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். தர வைத்தியர்களுடைய இடமாற்றும் பட்டியலில் காணப்பட்ட அதில் இருந்து நீக்கப்பட்ட இந்த 78 வெற்றிடங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். இடர் பிரதேச வைத்தியசாலை என்று அடையாளம் படுத்தப்பட்ட இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட சுமார் 134 வைத்தியசாலைகள் தொடர்பாக இது தொடர்பாக தெளிவான முறையில் முடிவுகள் வழங்கப்பட வேண்டும். எனவே இது இவ்வாறு பல வைத்தியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருகின்ற 7ஆம் திகதி இந்த பிரச்சனையை முகங்கொடுத்திருக்கின்ற இந்த வைத்தியர்கள் அனைவரையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கொழும்புக்கு அழைத்து அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள தயாராகி இருக்கின்றோம். எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக கோரிக்கை விடுக்கின்றோம். 7ஆம் திகதி இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து வைத்தியர்களும் கொழும்புக்கு வர இருக்கின்றார்கள். இது தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று முக்கியமாக வருகின்ற 11ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 8 மணி வரை நாங்கள் காலக்கெடு விடுக்கின்றோம். எனவே இந்த இடமாற்றும் பட்டியல்கள் தொடர்பான தீர்மானங்கள், தெளிவான தீர்மானங்கள் 11ஆம் திகதி காலை 8 மணிக்கு முன்னால் அரசாங்க தரப்பிலிருந்து, சுகாதார அமைச்சு தரப்பிலிருந்து வெளியிடப்பட வேண்டும். அவ்வாறு வெளியிடப்படாத பட்சத்தில் வருகின்ற 11ஆம் திகதி காலை 8 மணி முதல் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை, வேலை நிறுத்த நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு பூரண ஆதரவு வழங்கியிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.